Hi, this is Suresh from Coimbatore, கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் HRD டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2020 அந்த இயருக்கான சிறந்த கல்லூரிகளை வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சிறந்த கல்லூரிகளோட லிஸ்ட் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம +2 படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த இன்புட் கொஞ்சம் வேலிடான இன்புட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா வருஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் மட்டும் அல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் இதில் வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், லா, மெடிக்கல், அப்புறம் என்ஜினியரிங், ஃபார்மசி இது எல்லா சம்மந்தப்பட்ட கல்லூரிகளையும் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விதமாக ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த ரேங்கிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அந்த ரேங்கிங் எதுக்காக பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதுக்கு நிறைய கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது டீச்சிங் அண்ட் லேர்னிங், அந்த நீங்கள் படிக்க போகிற கல்லூரிகளில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து, ரிசர்ச் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் அந்த கல்லூரிகள் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அங்கே படித்து முடிச்சு போன கிராஜுவேட்டுடைய அவுட்கம் அவங்க எப்படி இருக்காங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய திறமை, அவங்களுடைய வாழ்க்கை திறன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ரீச், அந்த கல்லூரி வந்து வெறும் படிப்பு மட்டும் சொல்லாமல் தன்னை சார்ந்த சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க, சோஷியல் வெல்ஃபேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கணக்குக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு மார்க் கொடுத்து இந்த மார்க்கின் அடிப்படையில் இந்தியாவில் தலைச்சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த ரேங்கிங்கில் நேற்று எல்லா நியூஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழகத்தை சார்ந்த IIT அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. டாப் ரேங்கிங் 3 ரேங்கிங், இந்த 3 ரேங்கிங்குமே வந்து சென்ட்ரல் செக்டர் இருக்கக்கூடிய IITஸுக்கு தான் கிடைச்சிருக்கு. குறிப்பாக நம்ம வந்து இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது IITயில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. அது போக இந்த இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மற்ற 200 கல்லூரிகள் வந்து அங்கீகாரம் வந்திருக்குங்க. இது சம்மந்தப்பட்ட கிளியர் கட் டீடைல்ஸை என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ் நான் வந்து என்னோட லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸை நீங்கள் கிளியர் கட்டாக எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன மிகப்பெரிய பெருமையான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷம் போட்ட இந்த ரேங்கிங்கில் நம்ம தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 100க்கு அப்படின்னு எடுக்கும்பொழுது 100க்கு 18வது ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரிகளும் 18வது இடத்தை பிடிச்சிருக்குங்கிறது ஒரு பெருமையான விஷயமாக இருக்குது. இதில் நம்ம பார்க்கும்போது காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் காலேஜ் அப்படின்னா எல்லா விதமான காலேஜ் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 100க்கு 36வது இடத்துல வந்து நம்ம தமிழகம் இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன். குறிப்பாக நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் லெவலில் இல்லை, ஹையர் எஜுகேஷன் லெவலில். யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி 18வது ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஜினியரிங் பொறியியல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து 18வது இடத்துல இருக்குங்க. 100 நான் சொல்கிறது எல்லாமே 100 அப்படிங்கிற அளவில் இது வந்து 18வது இடத்துல நம்ம இன்ஜினியரிங் பொறுத்தளவில் இருக்குது. மெடிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மொத்தம் 40 கல்லூரிகளை வந்து நம்ம ரேங்கிங் இருக்குது. அந்த 40ல் 8வது இடத்துல வந்து நம்ம தமிழக மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது டென்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 30 மொத்தம் வந்து கணக்கெடுப்புகளில் வந்து நம்ம வந்து 5வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அடுத்து ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அதாவது ஆர்கிடெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர்க் எம்ஆர்க் வரும், ஆர்கிடெக்சர் காலேஜில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கல்லூரிகள் வந்து கணக்கெடுப்பில் பார்க்கும்போது அந்த 20ல் 3வது இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஃபார்மசியில் பார்த்தோம்னா மொத்தம் 75, அந்த 75ல் 10வது இடத்துல நம்ம இருக்கிறோம். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 75 மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் நம்ம 8வது இடத்துல இருக்கோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகம் 18வது இடத்தை பிடிச்சி கொஞ்சம் முன்னேறி இருக்கு. இன்னும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வருவாங்க. இன்னும் இந்த இடத்துக்கு நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இந்த NIRF ரேங்கிங் வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், இதை தெரிஞ்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் அந்த பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் அப்படின்னு போகும்போது நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய 3 வருஷமாக இருந்தாலும் சரி, 4 வருஷமாக இருந்தாலும் சரி, 5 வருஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ண அந்த டைம், இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணம் உங்களுடைய 40 வருஷம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது ஒரு கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த மாதிரி குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவும் உங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த NIRF ரேங்கிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து இன்னும்
ஒரு கல்லூரியில் வந்து NBA அப்படிங்கிற விஷயம் இருக்கு, NAC அப்படிங்கிறது இருக்கு, ISO அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய தர சான்றிதழ்கள் நிறைய இருக்கு. அதை பேஸ் பண்ணி கல்லூரிகளை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி எஜுகேஷன் அப்டேட்ஸை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.